இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வர நம்ம நான்சிங்க ஒரு ஃபைல காணும்னு சொல்லி அவ கூட வேலை பார்க்குற எல்லாருமே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பாவம் நம்ம நான்சிங்க ரிப்ளை பண்ணவே விட மாட்டாங்க. ஆளுக்காளு மாத்தி மாத்தி கண்ட மெனிக்கு திட்டவும் இவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க போற? ஏன் எங்க கிட்ட ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த சொல்லவே இல்லைன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தன்னை பிராங்க் பண்றாங்கங்கிற விஷயம் நம்ம நான்சிங்க்கு புரிய வருது. நம்ம குழந்தை முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாருமே மாத்தி மாத்தி அவளை பயங்கரமா புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கமா அசிஸ்டண்டா வர எல்லா பொண்ணுங்களும் 2 நாளைக்கு மேல கூட தாங்க மாட்டாங்க. ஆனா நீ இத்தனை நாள் தாக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப பெர்மனன்ட் ஸ்டாஃபாவுமே ஆகிட்ட. இதுக்கான உண்மையான காரணம் என்ன? உனக்கும் நம்ம பாஸ் லூச்சின்சானுக்கும் நடுவுல ஏதாவது சம்திங்னு ஒரு பொண்ணு ஆரம்பிக்கும் போது கரெக்டா அவனுமே அங்க வந்து நம்ம நான்சிங்க பார்த்து ஒரு மாதிரி கியூட்டா சிரிச்சிட்டு போயிடுறான். அப்புறம் என்ன, பெர்மனன்ட் ஸ்டாஃபா ப்ரமோட் ஆன நம்ம நான்சிங்க்கு இன்னைக்கு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்றதா சொல்லி இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாருமே பார்ட்டி பண்ண போறோம்னு சொல்லவும் நான்சிங்குமே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கான உண்மையான காரணம் கண்டிப்பா உடி மட்டும்தான். அவனுக்கு நாம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி ஜியோ கிட்ட சீனியர் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ நாளைக்கு நாம வெல்கமிங் பார்ட்டி வச்சுக்கலாமான்னு கேட்க அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. தென் வேலையெல்லாம் முடிஞ்சதும் நம்ம உடிக்கு கால் பண்ணி நான் உனக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நீ வான்னு சொல்ல என்னால முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்னு அவன் சொல்ல இப்ப நீயா இங்க வரியா இல்ல நான் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணவான்னு கேட்கவும் யாரா இவ இதை ஒன்ன வச்சே என்ன மிரட்டுறான்னு சொல்லி வேண்டா வெறுப்புல கிளம்பி நம்ம உடியுமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நம்ம டான்சிங் இந்த பிஆர் ஷோஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு கூட்டிட்டு போறா. அப்புறம் இந்த குட்டி குழந்தைங்கலாம் இந்த பவுன்ஸ் ஆகிற இடத்துல விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறா. என்னதான் நம்ம உடிக்கி ஸ்டார்டிங்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலும் போக போக அவனுமே ஒரு குட்டி குழந்தையா மாறி நம்ம டான்சிங் கூட சேர்ந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றான். அப்படியே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஆளுங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அழகான கியூட்டான ஃப்ரெண்ட்ஷிப்புமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நான்சிங்க காஃபி வாங்குறதுக்காக அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நம்ம உடி தனியா நின்றுட்டு இருக்கச்ச அந்த இடத்துக்கு நம்ம லூச்சின்சானுமே வரான். ஆக்சுவலா நம்ம மிஸ் குயினுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கறதுக்காக ஒரு செயின் வாங்கியிருப்பான்ல அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் இப்ப இந்த ஷாப்புக்குமே வந்திருக்கான். ஈவனுங்க மிஸ் குயினோட பாய் ஃப்ரெண்டுமே வந்து நான் இங்க தான் அவங்களுக்காக செயின் வாங்கினேன், இப்ப ரிங் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல லூச்சின்சானுக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன் எதுக்காகன்னு தெரியாத மாதிரியே கேக்குறான். பிகாஸ் நான் உங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போறேன், கண்டிப்பா மிஸ் குயின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டா, சோ அவங்கள நான் மிஸ் பண்ண விரும்பல, அதான் உடனே மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போறேன்னு சொல்ல நம்ம சின்சானுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. பத்தாவதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற இந்த கேட்லாக காட்டி இதுல எந்த ரிங் நல்லா இருக்கு, எந்த மாதிரியான டிசைன் மிஸ் குயின் அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும்னு கேட்க நம்மளா பயங்கரமா கடுப்பாகி இதோ இந்த டிசைன் தான் மிஸ் குயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு போய் சொல்லிட்டு செம காண்டில் அங்கே இருந்து கிளம்பிடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க நம்ம உடிக்கு சின்சான் மிஸ் குயினை லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நல்லாவே புரியுது. தென் நம்ம நான்சிங் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேம்ல விளையாடி நம்ம உடிக்காக ஒரு பெரிய சைஸ் பொம்மையுமே வின் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. பட் அவன் நான் என்ன பொண்ணா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு எனக்கு வேண்டான்னு சொல்ல ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் பொம்மையை வச்சு விளையாடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இங்க பாரு, இந்த டால் பாக்குறதுக்கு அப்படியே உன்ன மாதிரி ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கு, அதனாலதான் நான் இதுக்கு உடின்னு பேர் வச்சிருக்கேன். இந்த உடி உண்மையை மட்டும் தான் சொல்லுவான். ஏன் உடி இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பையன் இவனானு கேட்க அந்த பொம்மை இல்லைன்னு சொல்லுது. அதாவது நம்ம நான்சிங் தான் பின்னால இருந்து தலையாட்டிட்டு இருக்கா. அப்புறம் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு நான்சிங் தானு கேட்க அந்த பொம்மை ஆமா ஆமான்னு தலையாட்டவும் நம்ம உடி லைட்டா டென்ஷன் ஆகி இல்லன்னு தலையாட்ட சொல்றான். அதாவது 2 பேருமே ரொம்ப கியூட்டா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் கூட ரொம்பவே பைண்ட் ஆகுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம உடிக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகி நாம ஏன் சம்பந்தமே இல்லாம இவ கூட இவ்வளோ க்ளோஸா சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கோம், மேபி இவ பக்கத்திலேயே இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படிலாம் தோணுது போல, நாம இவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரியும் யோசிக்கிறான். அதே நேரம் நம்ம டான்சிங்கோட அந்த கியூட்னஸ்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியல. வாவ் இந்த பொண்ணு எவ்வளவு கியூட்டா சிரிக்கிறா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கிற மாதிரியுமே திங்க் பண்றான். அதாவது நம்ம உடி நான்சிங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அதை எப்படி வெளிக்கொண்டு வரது, அது நல்லதா கெட்டதாங்கிறது தெரியாம ரொம்பவே யோசிச்சு கன்ஃபியூஷனான ஒரு நிலைமையில தான் அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டான்சிங் வீட்டுக்கு வந்ததும் உடி கூட சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோஸையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுனால உங்க அம்மா பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. பட் நம்ம ஆளு நான்சிங் அவனுக்காக வின் பண்ணி கொடுத்த அந்த பொம்மையை போட்டு அடி நடிச்சு இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட என்ன மாதிரி இல்ல. அப்புறம் எதுக்காக இதுக்கு என்னோட பேரை வச்சுட்டு போனா, நல்லா மூஞ்ச பாரு தொப்பைய பாருன்னு சொல்லி அதை அடி புரட்டுன்னு புரட்டிட்டு
இப்படியே நாம சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல. அப்புறம் கடைசி வரை இதே உலகத்துல இருந்து செத்து போக வேண்டியதான். பேசாம நாமளே நான்சிங்கையும் லூச்சின் சேனையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம நான்சிங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டு என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லவும் இவளுமே தூக்க கலக்கத்துல வந்து என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க 2 பேக் நிறைய ஒரு சில ஸ்டப்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு தான் நீ ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்ல, ஏன் இப்போ நான் இருந்துட்டு இருக்க ஸ்டைலே ரொம்ப நல்லா தான் இருக்கு, அப்படியே கூலா ஸ்வாகா, இதுக்கு என்ன குறைச்சல்னு நான்சிங் கேட்குறா. எல்லாமே குறைச்சல் தான். என்னதான் நீ ஒரு பொண்ணா இருந்தாலும் ஆக்சுவலா நீ ஒரு பொண்ணுன்னு நீ சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி பார்க்குற எல்லாரோட கண்ணுக்கும் நீ ஒரு பையன் மாதிரி தான் தெரியுற. அதனால தான் சின்சான் உனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஈவன் உன்கிட்ட முகம் கொடுத்தும் பேச மாட்டேங்கிறான். இஃப் நீ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ரொம்ப எலிகண்டா கிளாஸியா எலைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீன்னா சின்சான்னு மட்டும் இல்லை உன் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே உனக்கு பெரிய ஃபேன் ஆகிடுவாங்கன்னு உடி சொல்ல, அடடே இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சே. சரி காசா பணமா ஓசியில் வந்த ட்ரெஸ் தானே, சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நம்ம நான்சிங்குமே அந்த காஸ்டியூமோட ஆஃபீஸுக்கு போறா. என்னதான் இதெல்லாம் புதுசுங்கிறதுனால நான்சிங்க்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பார்க்குற எல்லாருமே வாவ்னு சொல்லி நான்சிங்கை பார்த்து வாயை பொழந்துடுறாங்க. பத்தாதுக்கு ஷின்சான் கிட்ட அவ குட் மார்னிங்னு சொல்லவும் அவனுமே ரிப்ளை பண்ணிட்டு போறதுனால நம்ம நான்சிங்காலேயே நம்ப முடியல இது நாம தானா, ஒரு வேளை இந்த ட்ரெஸ் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு போலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷின்சான் மிஸ் குயின் கிட்ட நான் உன் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், என்னோட ஆஃபீஸ்க்கு வான்னு கூப்பிடுறான். ஆனா அவங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஸோ மனசு கேட்காம மிஸ் குயின் கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா, இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கையவே அதாவது ரிங் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா அவனுக்கு தூரத்துல இருந்து எதுவுமே சுத்தமா தெரியல. அதனால போட்டோஸ்லாம் எடுத்து அதை ஜூம் பண்ணி பார்க்கறான். பட் அப்பயுமே அவனுக்கு எதுவும் தெரியல. கட் பண்ணா நம்ம ஷின்சான் எழுதின அந்த ஸ்டோரியை தாங்கிக்க முடியாம ஃபேன்ஸ் எல்லாருமே அவனுக்கு அகெயின்ஸ்டான ஹேட்டர்ஸா திரும்பி அவனை கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பாஸ் இப்படி தேவையில்லாம சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டாரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்டோரியில வர ஹீரோயினை கொலை பண்ணணும், இப்படி தேவையில்லாம எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணும்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க. பட் நம்ம நான்சிங் மட்டும் இத்தனை வருஷமா இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இருந்த நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, அதுவே இத்தனை வருஷமா அந்த ஸ்டோரியை ரசிச்சு எழுதின ஷின்சான் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பாரு. எனக்கு என்னமோ ஷின்சான் நம்ம எல்லாரையுமே ஏமாத்த போற மாதிரி தெரியல. கண்டிப்பா ஹீரோயின் ஜூலியோட மரணத்துக்கு பின்ன ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்கு. மேபி அது பெரிய ட்விஸ்டா கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. இதெல்லாத்தையும் நம்ம ஷின்சான் கேட்டுட்டு பரவாயில்லையே, என்னோட மற்ற ஃபேன்ஸ் என்ன கழுவி ஊத்தினாலும் இந்த பொண்ணு என் மேல முழு நம்பிக்கையோட இருக்கான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், என்னோட ஆஃபீஸுக்கு வான்னு கூப்பிடவும் நான்சிங்குமே போறா. என்ன இது ஒரே அதிசயமா இருக்கு, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க அசிஸ்டண்டா வந்திருக்காங்க. பட் யாரையுமே ஷின்சான் தன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனதில்ல. ஆனா இப்ப மட்டும் என்ன வாண்டடா வந்து நான்சிங்க கூட்டிட்டு போறாள்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தென் நம்ம நான்சிங் ஆஃபீஸ்க்குள்ள வந்ததும் அவளோட விசுவாசத்தை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஷின்சான் அவகிட்ட ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் மிஸ் குயின் கிட்ட கொடுத்துட்டு அவங்க இப்ப எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க, மென்டாலிட்டியில இருக்காங்கிறத பார்த்துடுவான்னு சொல்ல, பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா இதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவளுமே அவசரமா சந்தோஷத்துல மிஸ் குயினோட ஆஃபீஸ்க்குள்ள போறா. பட் ஹை ஹீல்ஸ் எல்லாம் தடுக்கி விட்டுறதுனால அப்படியே கீழே விழ போகும்போது நல்ல வேலை அவங்க பிடிச்சிடுறாங்க. சாரி மேடம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஷூஸ்லாம் போடுறேன், அதான் பழக்கம் இல்லாம கீழே விழ பார்த்தேன்னு சொல்ல, நானுமே கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான். பட் ஸ்டில் இன்னுமே எனக்கு ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு சரியா நடக்க வராது, அதனால தான் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும்போது சாதாரண ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறேன்னு மிஸ் குயின் சொல்லிட்டு, உன்னோட இந்த புது கெட்டப் அண்ட் காஸ்டியூம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதையே ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல நம்ம நான்சிக்கு குஷி தாங்க முடியல. அப்படியே 32 பல்ல கட்டிக்கிட்டே சாரி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கவும், உனக்கு ஏன் அவன் வேலை கொடுத்ததுல இவ்வளோ சந்தோஷம், ஓகே நல்லா இருந்தா சரிதான், இதோ இங்க இருக்கல இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஷின்சான் கிட்ட கொடுன்னு மிஸ் குயின் சொல்லவும் நம்ம நான்சிங்குமே எடுத்துட்டு வரா. இவ்வளோ நேரமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஷின்சான் நான்சிங் வரான்னு தெரிஞ்சதும் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலா போய் சேர்ல உட்காந்துக்கிறான். ஆஃபீஸ்க்குள்ள வந்த அவ மிஸ் குயின் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மேடம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல, அவ ஃபிங்கர்ல ஏதாவது புதுசா ரிங் போட்டிருந்தாளான்னு ஷின்சான் கேட்கறான். நான்சிங் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பாஸ், ஆனா மேடம் ரொம்ப சந்தோஷமா புன்னகையோட இருந்தாங்கன்னு நான்சிங் சொல்லிடுறா. இவனுக்கா சந்தேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை அவன் ப்ரப்போஸ் பண்ணிருப்பானோ, இவ அக்செப்ட் பண்ணிருப்பாளோ, அதனாலதான் சந்தோஷமா இருக்கா போலங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் நான் மிஸ் குயினோட டேபிள்ல ஒரு ஜுவல் பாக்ஸ் பார்த்தேன், பட் அதுக்குள்ள என்ன இருந்துங்கிறது எனக்கு சரியா தெரியலன்னு நான்சிங் சொல்ல, அவ்வளோதான் ஷின்சான் மண்டை காஞ்சு போயிடுறான்.
கட் பண்ணா ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம நான்சிங் இன்னும் வீட்டுக்கு வராததுனால உடி அவளுக்கு கால் பண்ணி நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்க, சின்ஷான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தாரு. அதான் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானுமே வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவர் எந்த வேலையும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு நான்சிங் சொல்ல, ஆடா லூசே, இந்த மாதிரியான நேரத்துல தான் நீ அவன் கூட இருக்கணும். அவன் உனக்கு வேலை தரானோ இல்லையோ, நீ அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பக்கத்துல இருந்தா மட்டும்தான் உன் மேல அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும்னு நம்ம உடி சொல்ல, ஆமா இது கூட கரெக்ட் தான், நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு திரும்ப நம்ம நான்சிங் உள்ள போயிடுறா. இப்படியே பார்த்தோம்னா நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுது. பட் ஸ்டில் நம்ம சின்சான் நான்சிங்க்கு எந்த வேலையும் கொடுக்காததுனால தன்னோட வேலையை அவ பார்த்துட்டு இருக்கச்ச நான்சிங்காக டின்னர்லாம் வாங்கிட்டு நம்ம உடி ஆஃபீஸுக்கு வந்துடுறான். என்னடா இது புதுசா இருக்கு, என் மேல அவ்வளோ பாசமா என்ன, சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, ஒரே ஆச்சரியமா இருக்குன்னு நான்சிங் கேட்க, இல்ல நான் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தேன், அங்க ஃபுட்டெல்லாம் நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருந்தது, அதான் போனா போது பாவம்னு உனக்குமே வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் இந்த ஒயின் பாட்டிலுமே வாங்கினேன். பட் இப்போ நான் விளையாடுறதுக்காக ஒரு பிளேயிங் ஏரியாவுக்கு போகிறதுனால என்னால் இதை அங்கே வச்சுட்டு இருக்க முடியாது, மேபி கீழே விழுந்து உடஞ்சிரும், அப்படி இல்லைனா காணாமல் போயிடும். ஸோ இதை நீ உன் கூட வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பத்திரமா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம உடி அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி போனா போது உதவிதானன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங்குமே வாங்கிட்டு போயிடுறா. பட் இது எல்லாமே நம்ம உடியோட பிளான் தான். இன்னைக்கு எப்படியோ அவங்க 2 பேரையும் நாம கண்டிப்பா சேர்த்து வச்சிருவோம்னு சொல்லி சம ஜோஷோட அங்கே இருந்து போறான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம சின்சான் பயங்கரமா குடிச்சிட்டு அப்படியே கொயன்னு நடந்து வந்து தடுக்கிவில நான்சிங் அவனை தாங்கி பிடிக்க, நான் ஒன்னும் குடிக்கல, ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டெடின்னு சின்சான் சொல்லவும், உங்க கண்டிஷனை பார்க்கும் போதே தெரியுது, இதோட உங்களால கண்டிப்பா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, நானே உங்களை சேஃபா கீழே கூட்டிட்டு போய் பத்திரமா கால் டாக்ஸியில ஏத்தி விட்டு கேர்ஃபுல்லா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் அவனை லிப்ட்லயுமே கூட்டிட்டு வரா. பட் பாவம் பயங்கரமான போதையில இருக்கிற நம்ம சின்சானால ஸ்டெடியா நிக்க கூட முடியல, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கீழே விழறான். நம்ம நான்சிங்க்கு என்ன பண்றதுனே தெரியல. பார்த்தா அதுக்கு சினிமாலெல்லாம் வர மாதிரி பவர் கட் ஆகி லிஃப்ட்டுமே ஆஃப் ஆகிடுறதுனால ரொம்பவே பயந்து போய் வேற வழி இல்லாம இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு ஸ்விட்ச் இருக்கும்ல, அதை ப்ரெஸ் பண்ணி ப்ளீஸ் யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கதறா. பட் அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பிகாஸ் நம்ம உடி தான் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு சரக்குத்தி கொடுத்து மட்டையாக்கிட்டு அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஈவன் இப்போ நம்ம நான்சிங்கும் லூச்சின்சானும் போயிட்டு இருக்க அந்த லிஃப்ட் ஆஃப் பண்ணதுமே நம்ம உடி தான். நீ எவ்வளோ கத்துனாலும் கதறினாலும் கண்டிப்பாக உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, ஏன்னா இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே நான் தான். இந்த மாதிரியான ரொம்பவே கஷ்டமான நேரத்தில் நம்ம கூட யாரும் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அவங்க மேலே காதல் வந்துடும். அதே ஃபார்முலாவை தான் நான் இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சின்சானோட லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். இதுலேருந்தே நான் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்காக டெஃபினெட்லி நீ என்கிட்ட வந்து நன்றியெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நம்ம உடிபாட்டும் தன்னையே தான் ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அதுவே இங்கே லைட்டாக மப்பில் இருந்து தெளிகிற நம்ம சின்சானுக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் அடிக்கவும் நான்சிங் கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்குறான். பட் நம்ம ஆள் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்போ அவ கையில வச்சிருக்க ஒயின் பாட்டில பார்த்துட்டு, அது என்ன, எதுவா இருந்தாலும் கூட எனக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்க, இல்ல பாஸ் இது ஒயின், ஏற்கனவே நீங்க செமையா குடிச்சிருக்கீங்க, இப்ப இதை குடிச்சீங்கன்னா இன்னும் பயங்கர போதையாகிரும்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தண்ணி தாகம் போனா போதும்னு சொல்லி டக்குன்னு நம்ம சின்சான் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாத்தையுமே கேமரா மூலமா பார்த்துட்டு இருக்க நம்ம உடி, பரவாயில்லையே இந்த பயபில் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லி இவங்க 2 பேரையும் பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம சின்சான் நான்சிங் கிட்ட, எனக்கு மிஸ் குயினை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட நான் அவங்கள ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லலான்னு ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு மெர்சல் ஆகிடுற நம்ம நான்சிங், ஆத்தி இது சொல்ல மறந்த கதையாக இருக்கும் போலன்னு சொல்லி அவளுமே சரக்கு எடுத்து குடிச்சிடுறான். தென் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடுற நம்ம சின்சான் உஷாராகி, நான் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவளை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கான். பாவம் இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டால மனசு விட்டு தன்னோட காதலை மிஸ் குயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியல. பத்தாவதுக்கு அவளுக்கு எவனோ பாய் ஃப்ரெண்டுன்னு வேற ஒருத்தர் இருக்கானாமா. இதை கேட்டு என் ஃப்ரெண்டால தாங்கிக்க முடியல, அவனோட ஹார்ட்டே சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. இப்ப தன்னோட காதலை மிஸ் குயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருக்கான். அடுத்தவன் என்ன பண்ணணுங்கிறதுக்கு நீ ஏதாவது சஜெக்ஷன் சொல்லன்னு சின்சான் நான்சிங் கிட்ட கேட்க, நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்புன்னு சொல்லி நம்ம நான்சிங் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இது தெரியாம சின்சான், பேபிமா ஐயோ ஓகே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு அவ பக்கத்துல போறச்ச இதெல்லாத்தையுமே கேமரா வழியா பார்த்துட்டு இருக்க நம்ம உடிக்கு சின்சான் நான்சிங்க கிஸ் பண்ற மாதிரி தெரியவும், பொறுத்தது போதும் பொங்கியலன்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பி லிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம சின்சான் மிரண்டு போய் விலகிடுறான். தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்த நம்ம நான்சிங் கண் விழிக்கவும், வாடி என் கூடன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸா நம்ம உடி அவளை அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இதுல இருந்தே நம்ம நான்சிங்க்கு உடிதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறது நல்லா புரிய வருதுனால, அடே நில்றான்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னால போகவும் நம்ம ஆளு விட்டா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறதுனால பப்பி ஷேம் ஆகிடுது.
இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் சின்சான் மேல காதல்லாம் இல்ல. அவர் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் அவரை லவ் பண்ணணும், டேட்டிங் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்படலன்னு நான்சிங் சொல்ல, ஆமா, உன்ன மாதிரியான ஒரு சூப்பர் பொண்ணுக்கு அவன்லாம் தகுதியே இல்ல. நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, நிஜமாவே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்குன்னு உடி சொல்ல, ஒரு நிமிஷம் நம்ம நான்சிங்கே ஒன்றும் புரியல. இவன் எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம நம்மள புகழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேக்குறச்சதான் நம்ம உடி தன்னை அறியாமலே நான்சிங்க ரொம்ப அழகா இருக்கும்னு புகழ்ந்தது அவனுக்கே புரிய வருது. இருந்தாலும் சமாளிக்கிறதுக்காக, நீ அழகா இருக்க மீன்ஸ் பெரிய பேரழகிலாம் இல்ல, ஆவரேஜா இருக்கிற பொண்ணுங்க கூட கம்பேர் பண்றப்ப நீயுமே கொஞ்சம் அழகா தான் இருக்க. அது எல்லாத்தையுமே விட முக்கியமா நான் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த இந்த ஸ்டெப்ஸ் தான், அதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தானே, அதுதான் உன்னை இன்னும் அழகா காட்டுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உடி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கிற விஷயம் நம்ம நான்சிங்க்கு புரிய வருது. கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆத்தி கண்டுபிடிச்சிட்டாலே, இதுக்கப்புறம் நாம இங்க ஒரு நிமிஷம் இருந்தா கூட கண்டிப்பா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உடி பயந்து போய் எங்க இருந்து ஓடிடுறான். பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஆளால தன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம ஏன் நான்சிங் ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னோம், மேபி நாம என்ன அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது, கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம உடி டிஃப்ரெண்டான மாடுலேஷன்ல சொல்றது மட்டும் இல்லாம நைட்டு தூங்க முடியாம ரொம்பவே தவிக்கிறான். இதுக்கப்புறம் இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகிரும், எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பாத்துடலான்னு சொல்லி உடனே கிளம்பி நம்ம நான்சிங் பெட்ரூம்க்கு வந்து தூங்கிட்டு இருக்க அவளையே பக்கத்துல உட்காந்து குறுன்னு பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம நான்சிங்குமே கண் விழிச்சிடுறா. நம்ம நான்சிங் கண்லாம் விழிச்சிருக்க மாட்டா, ஜஸ்ட் புரண்டு படுப்பா. ஸோ பயந்து போயிடுற நம்ம உடி 2 ஸ்டெப் பேக் எடுத்துட்டு, நல்ல வேலை என்ன அவ பார்க்கல. ஈவன் எனக்குமே அவளை பார்க்கும்போது பெருசா இந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, இருந்தாலும் நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஆளு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம நான்சிங் கண் விழிச்சு பார்க்கும்போது பெட்ஷீட்டால் ஏதோ பண்டல் மாதிரி சுத்தப்பட்டிருக்கவும் நாம தான் டயர்டில் அசதியில் ரொம்பவே புரண்டு தூங்கிட்டோம் போல நினச்சிக்கிறா. பிகாஸ் நைட்டு உடி பெட்ரூம்குள்ளே வந்துட்டு போன விஷயம் நான்சிங்க்கு தெரியாது. தென் உடி மேலே இருக்கிற கோபத்தில் அவன் வாங்கி கொடுத்த எல்லா ஸ்டெப்ஸையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்வலாக எப்படி ஆஃபீஸ்க்கு போவாளோ அதே மாதிரி கிளம்பி போகும்போது நான்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம உடி, இந்தாப்புல நில்லு உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, நான்சிங் கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டே இருக்கா. அட இந்தாடி நில்றி, எவ்வளவு நேரமா உன் பின்னாலேயே வந்துட்டு இருக்குது, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க, நான் இதை உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இப்படி தானே நேத்து நான் உன்னை கூப்பிட்டப்போ நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிட்டு இருந்த, ஸோ நீ எனக்கு பண்ணது தான் திரும்ப நானுமே உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான்சிங் போயிடுறா. பாவம் நம்ம உடிக்கி ரொம்பவே இன்சல்ட்டிங் ஆகிடுது. அப்புறம் அவள் ஆஃபீஸுக்கு வந்ததும் அவள் கூட சின்சானுமே லிஃப்ட்டில் போகிறான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்குறதுக்கு. நேற்று நான் உன்கிட்ட சொன்ன அந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, முக்கியமாக மிஸ் குயினுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சீச்சேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஓகே சார், கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்ம நான்சிங் ரிப்ளை பண்ணிடுறா. அதுவே இங்க நம்ம உடி பார்த்தோம்னா நான்சிங் தாங்கிட்ட சரியா பேசல, தன்னை மதிக்கலங்கிற காண்டுல அவ வாங்கி கொடுத்த அந்த உடி பொம்மை கிட்ட, அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், இதை கூட புரிஞ்சுக்காம என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் எதுக்கு அவகிட்ட போய் சாரி கேட்கணும், எதுவா இருந்தாலும் அவளே என்ன தேடி வரட்டும்னு அப்படியே ஸ்டஃபா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். கட் பண்ணா லூசி சேனால பயங்கரமா மண்டை காஞ்சி போயிருக்க நம்ம நான்சிங் மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சத்தமா ஆர்வ கோளாறுல கத்திடுறா. ஸோ கூட வேலை பார்க்குற எல்லாரும், என்ன இந்த வயசுலேயே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனையா, உன் பாய் ஃப்ரெண்ட் யாரு, பார்க்க எப்படி இருப்பான், என்ன படிச்சிருக்கான், எங்கே இருக்காங்கிற மாதிரி அவளை கொஷின் கேட்டு நச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம உடி கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சீக்கிரமா வெளியில் வான்னு கூப்பிட, நான் ஏன்டா உன்னை பார்க்க வரணும், ஒழுங்கா இங்கேருந்து போடான்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுற நம்ம நான்சிங் அதை அப்படியே கட் பண்ணி இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அங்கே நம்ம உடி தன்னோட பேக்கெட்டில் வச்சிருக்க பணத்தை காட்டி என் கூட லஞ்சு சாப்பிடவான்னு கூப்பிட, அவ்வளோதான். ஏற்கனவே செம கேன்ல இருந்துட்டு இருந்த நம்ம நான்சிங் இன்னும் கடுப்பாகி, இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, ஏன் இப்படி என் உயிரை எடுத்துட்டு இருக்க, அதான் நான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணி வர, நீயா உன்னோட மரியாதையை காப்பாத்திக்கிட்டு இங்கே இருந்து போறியா, இல்லை நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அடிச்சு வெளியில் துரத்தணுமான்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பென்ட்ராவில் நேற்று அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இஃப் நீ என்ன தேவையில்லாமல் மிரட்டினாலோ இல்லை இக்னோர் பண்ணாலோ நான் இதை பப்ளிக் பண்ணிடுவேன்னு நம்ம உடி மிரட்ட, பாவம் நம்ம நான்சிங் வர வழி இல்லாமல் உடி கூட சேர்ந்து லஞ்சு சாப்பிட்றதுக்குமே ஒத்துக்கிறா. சரிம்மா, நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் பண்ண தப்ப நானே உணர்ந்துட்டேன், இந்த பென்ட்ரைவை நீயே வச்சுக்கோன்னு உடி கொடுத்துட்றான். கண்டிப்பாக நான் உன்னை நம்ப மாட்டேன், மேபி நீ இன்னொரு காப்பி கூட போட்டு வச்சிருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசி ஏமாத்த மட்டும் ட்ரை பண்ணாதன்னு நான்சிங் சொல்ல, அடி பாவி, எனக்கு வராத ஐடியாஸை கூட நீயே உருவாக்கி விடுவ போலையே, நான் ஒன்றும் அந்த மாதிரி தப்பான பையன் இல்லை, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ,
இல்ல நான் இதை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லவும் இருக்கட்டும் பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம நான்சிங் அந்த பென்ட்ரைவை வாங்கிக்கிறா. சரியான கிறுக்கியா இருப்பா போல. போயும் என்ன மாதிரி ஒரு ஃப்ராட நம்புறான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு ஓகே பேபி இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், என்ன சாப்பாடு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோன்னு உடி சொல்ல நான்சிங் பாட்டும் தன்னோட இஷ்டத்துக்கு காஸ்ட்லியான ஃபுட்ஸாக வாங்கி சாப்பிட்டு இருக்கா. அப்போ நம்ம உடி மெனு கார்டில் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு இது என்ன ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமான்னு கேட்க ஆட செத்த பையலே நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டைம் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடலையான்னு நான்சிங் கேட்கும்போது இல்லைன்னு உடி ரிப்ளை பண்ணவும் ஓகே நான் உனக்கு வாங்கி தரேன் பட் இங்கே வேணாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, நான் உனக்காக வெளியில் லோக்கலில் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி தரேன்னு நம்ம நான்சிங் ரிப்ளை பண்ணிடுறா. அப்போ ஜூனியர் பொண்ணு கால் பண்ணி இவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பையன் இருப்பான்ல குசியோன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போகலாமான்னு கேட்க ஏண்டி குசியோக்கு உன் மேலே பயங்கரமான க்ரஷ் அதனால ஒன்றை இன்வைட் பண்ணியிருக்கான், நான் எதுக்கு வரணும்னு நான்சிங் கேட்கும்போது இல்லைங்கக்கா நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அந்த பையனோட அண்ணன் நிஜமாவே ரொம்ப அழகா செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு, உங்களுக்குமே பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசி பழகுனீங்கன்னா ஃப்யூச்சரில் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஜூனியர் பொண்ணு சொல்ல என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அப்போ நான் உடனே வரேன்னு நம்ம நான்சிங் ரிப்ளை பண்ணவும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க உடிக்கு செம்ம காண்டாகுது. டென் ஆஃபீஸுக்கு வந்த நம்ம நான்சிங்க மறுபடியும் லூச்சின்ஷான் தன்னோட ஆஃபீஸுக்கு கூப்பிடவும் இவன் மறந்து போயிடுறா. என்னங்க பாஸ்ன்னு கேட்கும்போது உடனே போய் மிஸ் குயின் எந்த மாதிரியான மனநிலைமையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதையுமே கேதர் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அடே ஏன்டா இப்படி என் உசுரை போட்டு எடுக்கிற, இதுக்காகவா நான் இங்கே அசிஸ்டண்டாக சேர்ந்தேன்னு சொல்லி நம்ம நான்சிங் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு போறா. பட் என்ன நினச்சான்னு தெரில திரும்ப வந்து இங்கே பாருங்க பாஸ், காதலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா அது கண்டிப்பாக தைரியம் தான். மிஸ் குயின் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியல கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னீங்க ஓகே, பட் ஃப்ரெண்டு தானே, ஸோ டேரெக்டாகவே உங்ககிட்ட யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்களான்னு கேட்குறது கூடவா தைரியம் இல்லைன்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறா. லூச்சின்சானுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. பாஸ் நான் உங்களை சொல்லலை, மிஸ் குயினை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்களா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவருக்கு தான் இந்த அட்வைஸ்ன்னு நம்ம நான்சிங் சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டு போயிடுறா. கட் பண்ணா அவுட்டிங்காக வந்த இடத்துல குசியோ ஜூனியர் பொண்ணுக்கிட்ட பயங்கரமா கடல போடுறான். பட் அந்த பொண்ணு அவனை கவனிக்கிறதாவே இல்லை, அவனோட அண்ணனையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் என்னன்னா அந்த புள்ளைய பார்க்காம நம்ம ஹீரோயின் கிட்ட முக்கைய போட்டுட்டு இருக்கான். இப்படி அந்த அண்ணங்காரன் நம்ம நான்சிங் கிட்ட வளைஞ்சு பேசுறத பார்த்து செம கடுப்பாகிற நம்ம உடி காண்டுல ஷெஃப் கிட்ட நிறையவே காசை கொடுத்து சாப்பாட்டுல கோளாறு பண்ணி விட்டுறான், அதாவது காரத்தை அதிகமா போட்டு விட்டுறான். இந்த சூழ்ச்சமும் தெரியாம அந்த அண்ணங்காரன் சாப்பாடு எடுத்து வாயில வச்சுட்டு காரம் தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்துறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கண்ணா பின்னான்னு தாறுமாறா சரக்கடிச்சிட்டு ஒரு கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. பட் அந்த அண்ணங்காரனுக்கு சரியா விளையாட தெரியாததுனால நம்ம நான்சிங்கே கையெல்லாம் பிடிச்சு சொல்லி கொடுக்கவும் உடி இதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி அங்கேருந்து வெளியில போயிடுறான். அதுவே இங்கே நம்ம லூச்சின்சான் பார்த்தோன்னா நான்சிங் சொன்ன மாதிரி தைரியத்தெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு மிஸ் குயின் கிட்ட பேசுறதுக்காக போகிறான். பட் அவங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் நிமிர்ந்து பார்த்து என்ன வேணும்னு கேட்க அவ்வளோதான் சின்சானுக்குள்ளே இருந்த எல்லா தைரியமுமே சூசைட் பண்ணி செத்து போயிடுது. ஸோ அப்படியே பம்மிக்கிட்டு அது வந்துன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் மிஸ் குயினோட கழுத்தை நோட் பண்ணி ஆமாம் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்காக ப்ரெசென்ட் பண்ண அந்த செயின் எங்கன்னு கேட்க இல்லை எங்கள் 2 பேருக்கு நடுவில் சரியாக செட் ஆகலை, அதான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு மிஸ் குயின் சொல்ல அவ்வளோதான் லூச்சின்சானை கையால் பிடிக்க முடியல, சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஃப்ரீக் ஆகிடுறான். என்ன ஏதாவது பிரச்சனையான்னு மிஸ் குயின் கேட்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வெளியில் வர நம்ம லூச்சின்சான் உடனே நான்சிங்க்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட அட்வைஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ரொம்பவே தைரியமாக மாறி மிஸ் குயின் கிட்ட போய் பேசியிருக்கான். உனக்கு விஷயம் தெரியாதுல அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆயிடுச்சான். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் அட்வைஸ் பண்ணலனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி நம்ம நான்சிங்க்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவும் காலை கட் பண்ணிட்டவ சின்சான் எழுதின புக்கெல்லாம் படித்து பார்த்துட்டு அவன் பெரிய புத்திசாலி ரொம்பவே டஃப்பான கேரக்டர்னு நினச்சேன், பட் சின்ன குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு வெளியில் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் நம்ம உடி இவ்வளோ நேரம் ஆகியுமே இன்னும் நான்சிங் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அப்போன்னு பார்த்து பயங்கரமாக சரகடிச்சிட்டு சம போதையில் வர நம்ம நான்சிங் உடியோட வீட்டு டோரை நாக் பண்ணி இலையை கதவை தொலைன்னு கத்த நம்ம ஆளு டோரை ஓப்பன் பண்ணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு உடி வார்ன் பண்ணுறான். நான் உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நான்சிங் சொல்ல பரவாயில்லையே போதையில் இருந்தாலும் நாம் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு மறக்காம தனக்காக நான்சிங் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி உடியுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அவனை பிடிச்சி சோஃபாவில் தள்ளி நான் உனக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு ஒன்றும் உன் மேலே கோவம் இல்லாமலாம் இல்லை, பட் இந்த உலகத்தில் யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நானுமே உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு நம்ம நான்சிங் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உடிக்குமே ஊட்டி விடுறதுக்காக போகிறா. ஆனால் இது மெல்ட் ஆகிடுச்சேன்னு உடி சொல்ல இப்போ அதனால என்ன குழுக்குழுக்குள் எப்படி இருந்தாலுமே குழுக்குழுக்குள் தான்னு சொல்லி நம்ம நான்சிங் உடிக்கு ஊட்டி விடுறா. என்னதான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே ரொம்ப வியர்டாக இருந்தாலும் போக போக நம்மளுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான்.
நீ என்ன இவ்வளோ பொறுமையா சாப்பிட்ற? இப்படியே போயிட்டு இருந்தா இதை நீ கம்ப்ளீட் பண்றதுக்கு எப்படியும் இன்னொரு 500 வருஷம் ஆகிரும். அது மட்டும் இல்லாம எனக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி நம்ம நான்சிங் அப்படியே உடி கிட்ட வந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது நம்ம ஆளு ஒரு நிமிஷத்துல ஃப்ரீஸ் ஆகிடுறான். பத்தாததுக்கு அவன் வாயில ஓட்டியிருக்க ஐஸ்கிரீமை தொடச்சி விடுறதுக்காக நம்ம நான்சிங் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு பக்கத்துல வரவும் நம்ம தலைவனாவே இல்லை, மனசெல்லாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பா இப்ப ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம். பட் அதுக்குள்ள பயங்கரமா சரக்கடிச்சிருந்த நம்ம நான்சிங் போதையில மட்டையாகிடுறா. அப்புறம் என்ன, நம்ம உடியே நான்சிங்கோட வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவ தன்னோட ஷோல்டர்ஸ் மேல படுத்திருக்கிறத பயங்கரமா ரசிச்சு என்ஜாய் பண்ணி அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா அவளோட ரூம்ல படுக்க வச்சுட்டு வரும்போது நான்சிங் உடியோட கையை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறா. அதை எடுத்து விட்டுட்டு வர நம்ம உடிக்கு மனசு இல்லாததுனால நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். தென் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது நான்சிங் இன்னும் தன்னோட கையை விடாம பிடிச்சிட்டே இருக்கிறதுனால உடிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவளையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கச்ச கரெக்டா கண் விழிச்சிடுறா. அவ்வளவுதான், உடிக்கு அல்ல தீ நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்கச்ச பயங்கரமான தூக்க கலக்கத்துல இருக்கிறாவ நம்ம உடிய கவனிக்காம அப்படியே புரண்டு படுத்துடுறா. அப்போன்னு பார்த்து நான்சிங் அம்மா செல்லம் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க எங்க அவங்க நம்மள பார்த்துட்டா பிரச்சனையாகிருமோன்னு மிரண்டு போயிடுற நம்ம உடி டக்குன்னு நான்சிங் பெட்டு கீழே மறைஞ்சுக்கிறான். நேற்று நைட்டு நீ எத்தனை மணிக்குமா வீட்டுக்கு வந்த, எப்படி வீட்டுக்குள்ளே வந்தேன்னு அம்மா கேட்கும்போது எனக்கே தெரியலமான்னு சொல்லி பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுற நம்ம நான்சிங் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைட்டு செம்ம போதையில் உடி வீட்டுக்குள்ளே போய் உனக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டது, அந்த ஐஸ்கிரீமை இவ பக்கத்தில் இருந்து சாப்பிட்டது, அப்புறம் டிஷ்யூ பேப்பரால் அவனோட வாயை தொடச்சி விடுறதுக்காக பக்கத்தில் போகும்போது பொத்துன்னு மயங்கி போதையில் மப்பில் மட்டையானது இதெல்லாமே ஞாபகம் வரவும் ஐயையோ நைட்டு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கோங்கிறத உணர்ந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உடி வீட்டுக்குமே போகிறா. தீ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகிருமேன்னு சொல்லி நம்ம உடி எப்படி வந்தானோ, அதாவது பால்கனி வழியாக தானே குதிச்சு வந்திருப்பான், அதே மாதிரி திரும்ப தன்னோட வீட்டுக்குள்ளே போய் அப்படியே நைட்டு எதுவும் நடக்காத மாதிரி தூங்கி எழுந்திருச்சு இப்போதான் வெளியில வர மாதிரி ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டோரையுமே ஓப்பன் பண்ணுறான். அப்பாவை டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு வர மாதிரி ஈன்னு பல்ல காட்டிட்டு நிற்கவும் அவ்வளோதான், சொல்லவே வேணாம். உடி பின்னால் அப்படியே பூக்களாக கொட்ட ஆரம்பிச்சிருது. மார்னிங்கே பயங்கரமான ரொமான்டிக் மைண்ட் செட்டுக்கு போயிடுறான். விட்டு அவ கையை பிடிச்சி இழுத்து டூயட்டே ஆடிடுவான் போல. அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க இல்லப்பா நேற்று நைட்டு நான் செமையா சரக்கடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு சரியா தெரியல. பட் உன்னோட வீட்டுக்கு வந்து உன் கூட பேசின ஞாபகம் இருக்கு, உண்மையை சொல்லு, நான் இங்கே வந்தனா வேற எதுனா நடந்துச்சான்னு நான்சிங் கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் உன்னை லாஸ்டா ஈவினிங்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லைன்னு உடி போய் சொல்லவும் நான்சிங் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி எங்கே இருந்து போயிடுறா. ஹப்பாடா நல்ல வேலை போயிட்டா தப்பிச்சோன்னு சொல்லி நம்ம உடி சோஃபால உட்காரும்போது அங்க நம்ம நான்சிங்கோட ஹேண்ட்பேக் இருக்கவும் ஐயோ இது வேற யானு ஷாக் ஆகி சைலண்டா வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துடுறான். கட் பண்ணா இதுக்கு முன்னே நம்ம நான்சிங் கொடுத்த ஐடியாஸ்லாம் ஒர்க் அவுட் ஆனதுனால அவள் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே லூச்சின் சேன் அவளை பிடிச்சு உட்கார வச்சு நீ கொடுத்த ஐடியாஸ்னால தான் என் ஃப்ரெண்டுக்கு தைரியம் வந்துச்சு, ஸோ அதே மாதிரி இன்னும் ஏதாவது ஐடியா இருந்தா கூடன்னு கேட்க நம்ம நான்சிங்கா செம காண்டாகுது. இருந்தாலும் வர வழி இல்லாததுனால ஓகேங்க பாஸ், மிஸ் குயினுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அதை பண்ணா போதும், கண்டிப்பா அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்ல ஆடா ஆமால நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதையே மறந்துட்டேன். சரி நீ உடனே மிஸ் குயினோட ஆஃபீஸ்க்கு போய் இன்னைக்கு ஈவினிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்லிடுறான். நான் உனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நம்ம நான்சிங் மிஸ் குயின் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவங்களுமே ஓகே நான் வெயிட் பண்றேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. பட் நம்ம நான்சிங்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்க என்ன ரீசன்னு தெரியாம பாஸ் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக வெயிட் பண்றதா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி பயங்கரமா முழிக்கவும் கண்டிப்பா என்ன ரீசனுங்கிறத ஷீச்சன் சொல்லியிருக்க மாட்டான். இத்தனை வருஷமா அவன் கூட பழகிட்டு இருக்கேன், எனக்கு அவனை பத்தி தெரியாதா என்ன? எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். பட் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும், அவனை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ எதை நினைச்சும் நீ கன்ஃபியூஸ் ஆகிடாதுன்னு மிஸ் குயின் சொல்றாங்க. ஓகேங்க மேடம், அப்போ நீங்களே எனக்கு எப்படி சின்சானுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுங்கன்னு நான்சிங் கேட்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட்னா தன்னோட பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த செய்யணும், அதுவே நல்ல அசிஸ்டன்ட்னா தன்னோட பாஸ் எதை பத்தி யோசிக்கிறாரு அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்கு முன்னவே நாம அதை கரெக்டா செயல்ல எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியாகணும்னு மிஸ் குயின் அட்வைஸ் பண்றாங்க. ஓ இதான விஷயம், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருப்பேன்னு சொல்லி நம்ம நான்சிங்குமே தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக போறா. அதுக்கப்புறம் நம்ம உடைய மீட் பண்ணி இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் போகிறோம், நீயுமே எங்கள் கூட பான்னு நான்சிங் இன்வைட் பண்ணுறா. பட் நம்ம ஆளு ரொம்பவே கெத்து காட்டி சீன் போட்டுக்கிட்டு இல்லை எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இருக்குது, என்னால் கண்டிப்பாக வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹால் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. அடே வீட்டை உனக்கு ஓசியில் கொடுத்ததுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்குன்னு கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு போய் உள்ளே பார்த்தா ரெஸ்ட் ரூமில் ஒரு பைப் லைன் உடஞ்சி தண்ணி ஊற்றிட்டு இருக்கு.
நம்ம ஆளுங்க 2 பேரும் எப்படியாவது அதை நிறுத்திடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அப்போ நம்ம நான்சிங் தண்ணியில ரொம்பவே நனைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது உடி மனசுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஆட கடவுளே, திடீர்னு இவ ஏன் என்னோட கண்ணுக்கு இவ்ளோ அழகா தெரியுறாங்கிறதே புரியாம, எம்மா தாயே ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம நான்சிங்க வெளியில அனுப்பி வச்சுட்டு ரெஸ்ட் ரூமோட டோரெல்லாம் லாக் பண்ணிடுறான். என்னதான் நம்ம நான்சிங் வெளியில போயிட்டாலும் நம்ம உடியால ஸ்டில் அவனோட இதையும் இவ்ளோ வேகமா படன்னு அடிச்சுக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தென் ஒரு வழியா அவனையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம நான்சிங்கோட அம்மா பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் அவங்க தான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு தன்னோட ஹேண்ட்பேக்கை இன்னொரு சேர்ல வைக்கிறதுனால வேற வழி இல்லாம நம்ம உடியுமே நான்சிங் பக்கத்துல உட்காந்துடுறான். பொய்யால, நான் உன்னை பார்த்தா தானே எனக்கு காதல் வரும், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி நான்சிங் தாங்கிட்ட கேட்குற எல்லா விஷயங்களுக்குமே நம்ம உடி நேரா பார்த்து ஆன்சர் பண்றான். அவ சைடே திரும்ப மாட்டான். இவன் என்ன லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறானான்னு தெரியாம நம்ம நான்சிங்கே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான்சிங் தன்னோட அம்மாக்காக கேக்ல கேண்டில்லாம் ஏத்தி வச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம நான்சிங்க்கு தான் நெருப்புனா பயமாச்சே, ஸோ இந்த பேட்டரியில எரியும்ல அந்த மாதிரியான கேண்டிலை ஏற்றி, அம்மா உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா ப்ரேயர் பண்ணிட்டு ஊதுங்கன்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வயசாக நான் இன்னும் அழகாகிட்டே போகணும். செகண்ட் விஷயம் என்னோட பொண்ணு நான்சிங்க்கு ஒரு நல்ல பையன் பாய் ஃப்ரெண்டாக கிடைச்சி அவளுமே சந்தோஷமா இருக்கணும். தேர்டு, நான் நான்சிங் உடி 3 பேரும் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒன்னாவே சந்தோஷமா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறதுனால உடி பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். என்னடா இந்த ஆண்டி நமக்காகலாம் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பயங்கரமா எமோஷனல் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் வழக்கம் போல க்ரீமு கேக்கெல்லாம் எடுத்து மாற்றி எல்லாரும் முகத்தில் பூசிக்கிறாங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம உடிக்கு இது எல்லாமே ரொம்ப வியர்டாக இருந்தாலும் போக போக அவனுமே செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான்சிங் தன்னோட பக்கத்தில் வர உடியால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, என்ன இது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இப்படியே போயிட்டு இருந்தா நான் கூடிய சீக்கிரம் நான்சிங்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் என்னால திரும்ப என்னோட காலகட்டத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா என்ன, வந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப சேஃபா ஊருக்கு போய் சேரலான்னு முடிவு பண்ணிடுறான். ஸோ இப்படி இவன் தனியா நடந்து போறதுனால நம்ம நான்சிங், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு கோவமா இருக்கியா, இல்ல நான் உன் ஃபேஸ்ல கேக் கப்பி விட்டதுனால நீ கோவமா இருக்கியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காம உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருன்னு சொல்லி நம்ம உடி வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணை எப்படி காதலிக்காம இருக்கிறதுங்கிறதுக்கான ஐடியா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இவன் சர்ச் பண்ணாலும் இதெல்லாமே உங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி வர விஷயம். ஸோ என்னதான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா காதலுங்கிற விஷயத்த உங்களால தடுக்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாதுன்னு ரிப்ளை வந்துடுது. போச்சுடா, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நான் யோசிக்க எதுவும் இல்லை, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம உடி ரொம்பவே சோகமா இருக்கும்போது கரெக்டா நம்ம நான்சிங் மெசேஜ் பண்ணி, உனக்கு என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அதுலேருந்து நீ வெளியில வர நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு எவ்வளவோ சொல்லி மெசேஜ் அனுப்பி பார்க்கறா. ஏற்கனவே செம்மையா பயந்து போய் உட்காந்துருக்க நம்ம உடி எங்க நம்ம ரிப்ளை பண்ணிட்டா இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லி எந்த ரிப்ளையுமே பண்ணாம அப்படியே ஸ்டஃபா உட்காந்துருக்கான். பட் எப்படியாவது இவனை தாங்கிட்ட பேச வைக்கணுங்கிறதுக்காக நம்ம நான்சிங், ஓகே கொஞ்ச நாளைக்கு முன்னே நீ ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டில, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், டிக்கெட் புக் பண்றேன், வரியா போலான்னு நான்சிங் கேட்க, பரவாயில்லையே இந்த பொண்ணு நம்ம அன்னைக்கு சொன்ன விஷயத்த இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்காக டிக்கெட் புக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறா. பட் நான் ரிப்ளை பண்ணனா கண்டிப்பா என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமாகிரும், எதுக்கு எனக்கு இந்த தேவையில்லாத வம்புன்னு சொல்லிட்டு நம்ம உடி ரிப்ளை பண்ணாமலே இருந்துடுறான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் என் மேல இப்படி கோவப்படுறான், நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், எதுவா இருந்தாலும் சொன்னாதான் புரியும்னு சொல்லி நம்ம நான்சிங் என்ன விஷயம்னு தெரியாமலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி புலம்பிட்டு இருக்கா. கட் பண்ணா நம்ம சீச்சான் பக்காவா பிளான் பண்ணி மிஸ் குயினை உஷார் பண்றதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டோட ஆர்ட் கேலரிக்குமே கூட்டிட்டு போறான். ஈவன் அவங்களுமே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. எப்படியும் இன்னைக்கு தன்னோட காதல புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை சீச்சானுக்குமே உண்டாகுது. பட் அப்போ நம்ம மிஸ் குயின், நானே இங்க ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பிகாஸ் நீ எழுத போற அடுத்த நாவலுக்கு இந்த ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணலாங்கிற மாதிரியான பிளான்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க அந்த ஆர்டிஸ்டுமே வந்துடுறதுனால நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மிஸ் குயின் அங்கே இருந்து போயிடுறாங்க. ஆடா என்ன பொண்ணுடா இவ, ஆசாசியா அவுட்டிங் கூட்டிட்டு வந்த இடத்துல கூட பிஸ்னஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா, இவளை நம்ம எப்படி உஷார் பண்ண போறோன்னே தெரியாமல் சீச்சான் மண்டகாஞ்சி போயிடுறான். தென் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம நான்சிங் விடாமல் உடிக்கு மெசேஜஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கா. பட் அவன் தான் இந்த ரிப்ளையுமே பண்ண மாட்டான். நான் எந்த வேலை வீட்டுக்கும் போகாமல் சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால தானே எனக்கு உன்னோட ஞாபகம் வருது, இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், கண்டிப்பாக டிராயிங் வரைகிறது மூலமாக என்னோட மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உடி டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஓவிய திறமையை பார்த்து மாஸ்டரே மிரண்டு போயிடுறாரு. யாருப்பா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்காங்கன்னு கேட்க உடி பார்த்துட்டு மெர்சல் ஆகிடுறான். ஏன்னா அவன் வரைஞ்சிருக்கிறதே நம்ம நான்சிங்க தான்.
அவளை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான்னு சொல்லிட்டு நம்ம உடி திரும்ப திரும்ப நான்சிங்கை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவளோட ஃபேஸ் அவன் ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு போல. அதுதான் இப்போ ஓவியமாக வெளிப்பட்டுருக்கு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடி தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக யோகா கிளாஸுக்குமே போகிறான். ஈவன் அந்த கிளாஸுக்கு லூச்சின் சேனமே வரான். ஒருத்தர் இன்னொருத்தரை மாறி மாறி பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க பொசிஷனில் உட்காந்துடுறாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம நான்சிங் அத்தனை மெசேஜ் அனுப்பியுமே உடி எதுக்கும் ரிப்ளை பண்ணாததுனால ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிடுறா. ஸோ அங்கே அமைதியாக இருக்கிற இடத்துல நம்ம உடியோட மொபைல் மட்டும் ட்ருன்னு வைப்ரேட் ஆகிட்டு இருக்கவும் எல்லாரும் நம்ம ஆளை பார்க்குறாங்க. ஐயோ இவ சரியான விடாது கருப்பா இருப்பா போலன்னு சொல்லி நம்ம ஆளு தனியாக வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி நீ ரொம்ப நாளாகவே போகணும்னு ஆசைப்பட்ட ஈவெண்ட்டுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், உனக்குமே மெசேஜ் பண்ணேன், பட் நீ தான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இப்போ நாங்கள் எல்லாருமே உனக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாக வான்னு நான்சிங் சொல்ல நம்ம ஆளுக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் கெத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரன் இல்லை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி திட்டிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். என்ன பிரச்சனை, எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கேங்கிறதையுமே சொல்ல மாட்டான். எப்படி நான் இந்த எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியல, ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி நம்ம நான்சிங் கத்த கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு உடி வந்துடுறான். நம்ம நான்சிங்க்கு இவனை பார்த்ததும் பயப்படுறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியல. டேய் உடி என்ன மன்னிச்சிடுறா, நான் வேணுக்குனே எதுவும் பண்ணலை, டென்ஷனில் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துனேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு உனக்கு என் மேலே எதுனா கோவம் இருந்தால் என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல கோவமும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை, என்னோட ஃபீலிங்ஸுமே உனக்கு புரிய போகிறதில்ல, கழுத கேட்டால் குட்டி சோறு, சரி வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லி 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு இந்த கோஸ்ட் ஹவுஸ் ஈவெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு க்ளூஸையும் வச்சு ட்ராப்பை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபைனல் ஸ்டேஜில் 2 ஜோடியாக பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கான வழியை கண்டுபிடிச்சு போகணுங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வரவும் நம்ம உடி நான்சிங் ஒரு பேர், நம்ம கூசியோ ஜூனியர் பொண்ணு இன்னொரு பேராக டிவைட் ஆகி இவங்க 4 பேருமே 2 ஜோடியாக பிரிஞ்சு அந்த கேமை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம டான்ஸிங்கும் உடிக்கும் பார்த்தோன்னா ஒரு சில டான்ஸ் மூவ்ஸ்லாம் காட்டி இதை நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடலான்னு சொல்ல நம்ம ஆளுங்க 2 பேரும் ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம உடிக்கு ரொம்பவே கடுப்பாக வந்தாலும் போக போக அவனுமே என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். இதில் ஹைலைட் என்னன்னா லாஸ்ட்டாக இவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. நம்ம நான்சிங் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா வாடா ஹக் பண்ணிக்கலான்னு கூப்பிடுறா. பட் நம்ம உடிக்கு உள்ளுக்குள்ள பதறுது. சும்மாவே நம்மளால இவளை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல, இதில் ஹக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான்னு சொல்லி தயங்கவும் என்ன உடி யாரையாவது லவ் பண்ணுறியா, அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே என்ன ஹக் பண்ண மாட்ற, உண்மையை சொல்லு, யார் அந்த பொண்ணு, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா, எந்த ஊரு எந்த தெரு, யாரா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட காதலை சேர்த்து வைக்கிறேன்னு நான்சிங் கதையா அடிக்கவும் அடைச்சி வான்னு சொல்லி நம்ம உடியே ஹக் பண்ணிடுறான். நம்ம நான்சிங் என்னமோ ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கா, பட் நம்ம உடியோட இதயம் அப்படியே மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்னங்கிற மாதிரி மனசுக்குள்ள பயங்கரமான ரொமான்டிக் பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஈவெண்ட் முடிஞ்சு போயிடுறதுனால டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நாம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி செம சந்தோஷமா கத்திக்கிட்டே நம்ம நான்சிங் அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறா. பாவம் நம்ம உடியா பயங்கர காண்டாகிடுறான். தென் வீட்டுக்கு வந்ததும் ஏன் பாப்பா இப்போலாம் நீ முன்ன மாதிரி ஆன்லைனில் எந்த நாவல்ஸுமே எழுதுறது இல்லைன்னு அம்மா கேட்குறாங்க. அப்படி இல்லைங்கம்மா, நான் இப்போ லூச்சின் சானுக்கு ஃபுல் டைம் அசிஸ்டண்டாக இருக்கிறதுனால எனக்கு அவரை பற்றின எல்லா விஷயங்களுமே கிளியராக தெரியும். ஈவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் இல்லை. அப்பப்போ சின்ன பசங்க மாதிரி ரொம்பவே சில்லியாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அவர் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டதுனால தான் நான் இப்போ எந்த நாவல்ஸுமே எழுதுறது இல்லைன்னு நான்சிங் ரிப்ளை பண்ணிடுறா. ஏன் பாப்பா இப்படி உன்னோட நம்பிக்கையை நீ கைவிடுற, லூச்சின் சான் போனா என்ன, அதான் நம்ம எதிர் வீட்டில் ஊடி இருக்கானே, எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் மாதிரி தான் தெரியுது, பேசாம நீ அவனை வச்சு ஒரு நாவல் எழுதுனா என்னன்னு அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. அடடே, நாம இப்படி ஒரு வில்லன் கேரக்டரை கிரியேட் பண்ணோங்கிறதையே மறந்துட்டோமேன்னு சொல்லி நம்ம நான்சிங் யோசிக்கும் போது அந்த கோஸ்ட் ஹவுஸ் ஈவெண்ட்ல உடி தன்னை ஹக் பண்ண விஷயம் ஞாபகம் வரவும் எதுக்காக அவ்வளோ க்ளோஸா என்ன ஹக் பண்ணா, என்னமோ ஒன்று தப்பா நடக்க போகுது, கண்டிப்பாக அதுக்கு நான் என்றைக்குமே வழி கொடுக்க மாட்டேன்ட்டு தன்னோட அம்மா கிட்ட என்னாலாம் அவனை வச்சு ஸ்டோரி எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறான். அதுவே இங்கே நம்ம உடி பார்த்தோன்னா நான்சிங் கிட்ட தன்னோட மனசை பறி கொடுத்துட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனையே அவன் கண்ணாடியை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். டே, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த நான்சிங் மரமண்டைக்கு உன்னோட காதல் புரிய போகிறதில்ல. ஸோ தேவையில்லாமல் இங்கே தேவதாஸ் ஆகி தாடியை வச்சுக்கிட்டு நாய் கூட சுற்றிட்டு இருக்காம ஒழுங்காக வந்த வழியை பார்த்து திரும்ப ஊருக்கு போகிற வழியை பாடுறான்னு சொல்லி அவனையே அவன் திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம நான்சிங் கிட்டே இருந்து மெசேஜ் வரவும் சூடு சுரணையாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நீ அரேஞ்ச் பண்ண அந்த ஈவெண்ட் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது, இதே மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறதுனால ஓகேங்க மைலாட், கண்டிப்பாக நான் உங்களோட எல்லா ஆசையுமே பூர்த்தி பண்ணுறேன்னு நம்ம நான்சிங் ரிப்ளை பண்ணுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளு எப்படியாவது இன்னைக்கு நான்சிங்கை உஷார் பண்ணி ஆகணும், தன்னோட காதல் அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு வச்சு ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணி ஹேண்ட்ஸமாக ஒரு மாப்பிள்ளை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
பட் அவ வர மாதிரியே தெரியல. சரி என்னவா இருக்குன்னு சொல்லி டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ பாட்டும் கிளம்பி வேலைக்கு போயிடுறா. ஆட கடவுளே, இவ்வளோ நம்பி இவ்வளோ எஃபோர்ட் போட்டோமே, கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம உடி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். ஆஃபீஸுக்கு வந்த நம்ம நான்சிங்கை பார்த்து, மிஸ் குயின், நீ என்கிட்டேருந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அவ்வளோதான் நான்சிங்க்கு அல்ல எங்கள் லூச்சின் சேனோட காதலுக்கு தான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போல நினச்சி பயந்துடுறா. நீ ஆன்லைனில் இந்த ரொமான்டிக்கான ஸ்டோரிஸ்லாம் எழுதுவ போலன்னு மிஸ் குயின் கேட்குறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டு நான்சிங் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. இதோ இந்த ஸ்டோரியை நீ தானே எழுதுனன்னு மிஸ் குயின் கேட்க, ஆமாம், பட் இதை நான் ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேனே. அப்படி இருக்கச்சா எப்படி உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிடைச்சதுன்னு நான்சிங் கேட்கும்போது, பிகாஸ் நீ எழுதின அந்த ஸ்டோரி இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் படித்து பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கவுங்க சோஷியல் மீடியாஸில் வேகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் எனக்குமே வந்தது. நான் படித்து பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டோரியோட ஹீரோ லூச்சின் சேன், ஹீரோயின் நீ, அப்புறம் வில்லன் உன் எதிர் வீட்டில் இருக்க அந்த பையன் உடி. எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோயின்சிடென்ட்டாக நீ எழுதின மாதிரி தெரியல, ஏதோ பிளான் பண்ணி எழுதியிருக்க மாதிரி தெரியுது. பட் பர்சனலாக எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக லூசின் சேனுக்கும் நான்சிங்க்கும் நடுவில் இருக்கிற அந்த காதல் போர்ஷன் ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ நீ உன்னோட திறமையை வேஸ்ட் பண்ணிடாத. இன்னும் கொஞ்ச நாளையில் நம்ம கம்பெனியில் ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷன் நடக்க போகுது. அது மூலமாக நாங்களுமே நிறைய ஆத்தர்ஸை உருவாக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பேசாமல் நீயுமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டா என்ன? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இப்போ நீ எழுதிருக்கீல இந்த கதை எழுதக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது கதை எழுதிட்டு வான்னு சொல்ல, பரவாயில்லையே மிஸ் குயின், நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நமக்கு 2வது டைம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை எப்படியாவது யூஸ் பண்ணி பொழைச்சிக்க பார்ப்போம்னு சொல்லி நம்ம நான்சிங்குமே அடுத்து எந்த மாதிரியான கதை எழுதலாங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது சீச்சான் பக்கத்தில் வந்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சீக்கிரமாக என் ரூம்க்கு வான்னு கூப்பிடவும், இன்னொரு சைட்லேருந்து நம்ம உடி பாட்டும் நான்சிங்க்கு மெசேஜாக அனுப்பிட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்கு இன்னைக்கு என்னை பார்க்க வரல, இப்போ எங்கே இருக்க, அப்படி என்ன உனக்கு பெரிய வேலை, என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு எப்போ வீட்டுக்கு வருவாங்கிற மாதிரி அவன் பாட்டும் மெசேஜாக அனுப்பி தள்ளிட்டு இருக்கான். ஆனால் நம்ம நான்சிங் அவன் அனுப்பின மெசேஜஸை கவனிக்காததுனால சீச்சான் கூப்பிட்ட உடனே போயிடுறா. வழக்கம் போல் நம்ம ஆளு என் ஃப்ரெண்டு மிஸ் குயினை உஷார் பண்ண வேற எதுனா ஐடியா இருந்தா கேட்டான்னு சொல்ல நான்சிங் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. எங்க பாஸ், எனக்கு மட்டும் அந்த திறமை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு பையனை உஷார் பண்ணி கமிட் ஆகியிருப்பேன். இப்படிலாம் சிங்கிளா சுத்திட்டு இருக்க மாட்டேன்னு சொல்ல, அச்சோ பேபிமா, இதுக்கெல்லாமா கோச்சுக்குவ, நீ ஒரு பொண்ணு, மிஸ் குயினுமே ஒரு பொண்ணு. ஸோ ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் உன்கிட்ட ஐடியா கேட்குறேன்னு சொல்ல, ஓ அப்படியாடா, சரி வா, நான் அதுக்கான ஐடியாவை சொல்கிறேன். அதாவதுடா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் பண்ணணும். திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இம்ப்ரெஸ் ஆகி உங்களை அந்த பொண்ணை லவ் பண்ணுவான்னு நம்ம நான்சிங் ஒரு பிட்டு போட்டுடுறா. ஆடா ஆமால, இவ்வளோ நாளாக இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே. இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், மிஸ் குயினை உஷார் பண்ணுறேன்னு மனசுக்குள்ளேயே நம்ம நான்சிங், சாரி உன் பேருனா லூச்சின் சேன் நினச்சிக்கிறான். சரியான பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல. எப்படியாவது தப்பிச்சா போகுதுன்னு சொல்லி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நான்சிங் தனக்கு உடி அத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்காங்கிறதையே நோட் பண்றா. ஐயையோ, இவன் அவனுக்கு மேல சைக்கோவாச்சே. ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலைனாலும் ஊரை ரெண்டாக்கிடுவான். இப்போ இத்தனை மெசேஜ் நம்ம கண்டுக்கவே இல்லையே, கண்டிப்பா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவான்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.